தகப்பனார் கதை சொல்ல கதை சொல்ல நாமும் பகவானை பற்றி கேட்டுனுட்டோம். அவனை அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது. கோகுலம் பிருந்தாவனத்துக்கு போய் அனுபவிக்கலாமா, இல்லை இந்த ஊரில் இருக்கிற பெருமாளையே அனுபவிச்சுக்கலாமா என்று ஆண்டாளுக்கு தோணித்து. கோகுலத்துக்கு போகலாம், பிருந்தாவனத்துக்கு போகலாம்னா அது என்ன கிட்டக்க இருக்கா? இன்னைக்கு கோகுலம் பிருந்தாவனம்னா நான் வரேன்னு எல்லாரும் கிளம்புவா. இதே அன்னைக்கு கூப்பிட்டுருந்தோம்னா ஒத்துரும் வரமாட்டா. ஆண்டாளாலேயே போகிறதுக்கு முடியலன்னா பார்த்துங்க. மேலும் தெற்கு கோடியில் இருக்கிற ஊர், வடக்கு கோடியில் பிருந்தாவனம். ஆண்டாள் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில், இன்னோ திருவாடிப்பூரம். எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். புன்னாத வாழ்வான வைகுந்த வான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணினாள். தனக்கு வைகுண்டத்தில் இருக்கிற சிறந்த வாழ்க்கையை துறந்தாள். நம் குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ண வேணுங்கிற ஆசை, அதனாலே பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்தாள். ஆடிப்பூரத்தில் திருவவதாரம் பண்ணினா இன்னைக்கும் ஆடி மாச உற்சவங்கிறது எவ்வளவு கோலாகலமாக நடக்கிறது. நித்தியப்படிக்க 5000 பேர் 10,000 பேர், தேர் இழுக்கிற அன்னைக்கு 1,00,000 பேர். இன்னும் திருவாடிப்பூர உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது. திருவாடிப்பூர உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமாக நடக்கும். ஆனால் திருப்பாவை உற்சவம் இந்த ஊரில் தான் கோலாகலமாக நடக்கும். திருப்பாவேனா எங்கே திரும்பினாலும் 30 இடம். சுமார் சென்னப்பட்டணத்தில் 30 இடத்துல திருப்பாவை நடக்கிறது. என்ன அதுக்கு கார்ப்பங்காடு சுவாமி கீர்த்தி மூர்த்தியாக எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமி தெரிவிப்பறான், யோசிச்ச கட்டம் போடுறோம் இல்லையோ, அவாவா ஜாதகத்துக்கு கட்டம் போடுறோமே, அந்த கட்டத்தில் அந்தந்த ராசியிலே அந்தந்த வீட்டில் அந்தந்த கிரகம் இருந்தால் அது வசதி இல்லை. அவர் எதிர்த்த கிரகத்தில் உட்காந்து தன் கிரகத்தை பார்த்தார்னா தான் வசத்தின்வா. அதை போல் ஆண்டாள் இருக்கிற இடத்த விட ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நம்ம ஊரை பார்க்குறாளோ இல்லையோ, இங்கே தான் ஏற்றம்னு சொல்லுவார். அதனால தான் அத்தனை திருப்பாவ கோலாகலும் இங்கே நடக்கிறது போல். ஆண்டாள் ஆடிப்பூரத்தில் பிறந்து வளர்ந்துட்டு இருந்தா, அர்த்தங்களை எல்லாம் கிரகிச்சுனுட்டா, கண்ணனை அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. ஆனால் மேற்கொண்டு எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்த காலகட்டத்தை நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. இப்போ தான் எப்படி திருப்பாவை பிறந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் கிருஷ்ண பக்தி திருமேனி முழுக்க, திருவுள்ளம் முழுக்க நிரம்பி இருக்கு. ஆனால் அது எப்படி வெளியில் கொண்டது, எப்படி போய் அனுபவிக்கிறதுங்கிறது தெரியல. எங்கு போகலாம்னு யோசித்தா போக முடியல. இவள் இருக்கிறது தெற்கு கோடி, அது இருக்கிறது வடக்கு கோடி. ஒரு வாய்ப்பு வசதி எல்லாம் கிடையாது. மேலும் ஒரு பிராமண வீட்டு பெண் குழந்தை போய் அந்த நாளில் இங்கேருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முடியுமா? இன்னுமே சில வரைமுறைகள், இன்னும் சில எல்லைக்கோடுகள், இது கூடாது அது கூடாதுன்னு பேச்சுக்காகவானும் பேசின்னு இருக்க முடியும். அதெல்லாம் இருக்கிற நாள் இப்போது. ஆனால் அந்த நாளில் இதை பற்றி ஏதும் யாரும் போகிறதுக்கு முடியாது. அதனால் ஆண்டாள் யோசித்தாள். அவள் யோசிச்சுட்டே இருக்கிறச்சே ஒரு உபன்யாசகர் வடதேசத்துலேருந்து வந்தார். வந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உட்காந்து பகவத் கதையை ஆனந்தமாக சொல்கிறதுக்காக ஆரம்பித்தார். அப்போ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். ஏற்கனவே கோகுலத்து பெண்டிர்கள் எல்லாம் கண்ணன் வாழ்ந்த நாளில் ராசக்கிரீடை பண்ணினார்கள். கண்ணனும் கோகுலத்து பெண்டிர்களும் ஒன்றுக்கொன்று, கண்ணன் ஒரு எடைச்சி ஒரு கண்ணன் என்ன ஒரு கோபிகையாக சேர்ந்து ஆடினார்கள். அப்போ அவர்களுக்கு ஆனந்தம் ரொம்ப அதிகமாக போச்சு. கண்ணன் சட்டுன்னு யோசித்தார், இதே மகிழ்ச்சி இவர்களுக்கு வளர்ந்துட்டு இருந்தா உயிரே போடும். மகிழ்ச்சி ஜாஸ்தியானாலும் உயிர் போடும், துன்பம் ஜாஸ்தியானாலும் உயிர் போடும். அதனால தன்னை தானே மறைச்சுனுட்டார் கண்ணன். அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா. அப்படி கண்ணன் மறைஞ்ச உடனே கோபிகைகள்லாம் கண்ணனை தேடிண்டு போறா. எங்கெங்கெல்லாம் கண்ணனுடைய திருவடி கண்ணப்படுமோ அங்கெல்லாம் தொடர்ந்து போகிறார்கள். அப்படியும் கண்ணன் கிடைக்கல. பிரிவு ஆற்றாமையாலே துடிக்கிறார்கள். விரக தாபம். அந்த தாபத்தை தொலைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அனுகாரம் பண்ணுவோம்னு நினைத்து கொண்டாள். அனுகாரம்னா ஒருத்தர் பண்றாப்புல நாம பண்ணி பார்த்துக்கிறது. கண்ணன் தங்களோட இருக்கிறாப்புல நினைச்சுக்கிறது. ஒருத்தர் கண்ணன் வேஷம் போட்டுக்கணும், இன்னொருத்தி காளிங்கன் வேஷம் போட்டுக்கணும், இன்னொருத்தர் தேனுகாசரன் வேஷம் போட்டுக்கணும், இன்னொருத்தர் சுதாமா வேஷம் போட்டுக்கணும். இதை போல ஒருத்தர் ஒரு வேஷம் போட்டுண்டு கண்ணன் என்னென்னலாம் பண்ணிருப்பாரோ அதே போல பண்றது. பண்ணா கொஞ்ச நாளி அவரோட இருக்கிறாப்புல நமக்கு நினைவு வரும் இல்லையோ, அதை நினைச்சுட்டே நம்ம பிரிவாற்றாமையை தணிச்சுக்கிறது. ஒரு பெண்ணு கீழே அப்படி குனிஞ்சுண்டு காளிங்க நாட்டம் நின்றுக்கிறா. இன்னொரு பெண்ணு தன் காலை தூக்கி அந்த பெண்ணு தலையில வச்சு துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகம் இத்தி சாப்பரா, துஷ்ட காளியனை இனிமே இங்கே இருக்கக்கூடாது, போ கடலுக்கு போன்னு இன்னூத்தி வேகமா சொல்றா. இதை மற்ற பேர் பார்த்து கை ஹத்துறா. ஆச்சு, காளிங்கனுடைய ஆபத்து நமக்கு இனிமே இல்லை, விலகிப்படுத்துன்னு மற்ற பெண்கள் சொல்றாளாம். ஆண்டாள் கேட்டுருக்கா. அப்ப கண்ணன் கூட இல்லாட்டா கூட அவர் இருக்கிறாப்புல பாவிச்சுண்டு பண்ணிக்கலாம் போல் இருக்கே என்ன புது வழி அப்பதான் அவளுக்கு தோன்றுகிறது. இது ஏற்கனவே கோகுலத்துல நடந்திருக்கு. ஒரு பெண்ணு நடந்து போகலாம், கண்ணன் நடக்கிறச்சே இடுப்பை உடைச்சு நடப்புறான். இந்த பாகவதத்தில் சுக்கர் சொல்றார், இடைப்பெண்கள் எல்லாரும் அப்படித்தான் நடப்பா. ஏன்னா தலையில பாரமா எப்பவுமே குடம் வச்சிருக்கோம் இல்லையோ, அதனால இடுப்பு ஒசிந்துரும். அதை ஒசிந்தே நடந்து பழக்கம். கண்ணன் ஒன்றும் தலையில குடம்லாம் வச்சுருக்கல. ஆனா அந்த பெண்கள் அப்படி நடக்கிறதுனால இடையர்கள் இப்படித்தான் நடக்கணும் போல் இருக்குன்னு அவரும் நடந்துடுவார்.
என பிறந்தது இடையனாக, அதனால தான் அப்படித்தான் நடந்துக்கணும் போல் இருக்குங்கிறதுக்காக மாறிவிட்டார். இந்த சரித்திரத்தை உபன்யாசகர் சொல்லிட்டு இருந்தார். ஆண்டாள் கேட்டு வச்சுனுட்டா. அப்ப நாமும் அனுகாரம் பண்ணலாம். அங்க அவர்கள் என்ன செய்தார்களோ அதை போல் நாமும் அனுகாரம் பண்ணலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் உபன்யாசத்துக்கு போய் உட்காண்டா. அவர் வேறொரு கதை சொன்னார். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவ்ரஜ குமாரிக்காக சேருஹு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதந்தேவி பதிம்மே குருதே நமஹா. கோகுலத்து பெண்டிர்கள் அனைவரும் யமுனை ஆற்றங்கரைக்கு போய் சிறு மணல்களை சேகரித்து தண்ணீர் சேர்த்து கலர்ந்து அதால ஒரு பொம்மை பண்ணி அதற்கு கார்த்தியாயனி என்று பேரிட்டு அவளுக்கு பூச்சூட்டி தாங்கள் மார்கழி மாசம் முழுக்க நோன்பிருந்து எங்களுக்கு கண்ணனை பதியாக கொடுக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டார்கள். இது மார்கழி நோன்பு. 30 நாள் அவா பண்ணியிருக்கா. இந்த நோன்பு ஒன்று நடந்ததுங்கிறத வந்திருந்த உபன்யாசகர் ஆண்டாளுக்கு சொல்லிட்டு இருக்கார். பல பேரும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஆண்டாளுக்கு மனசுல தோன்றது, அப்ப நாம நோன்பா அனுகாரம் பண்ணிவிட்டா என்ன? இது ரெண்டாவது. இப்போ அனுகாரம் பண்ணணும்னு முதல்ல முடிவு பண்ணிவிட்டா, எதை அனுகாரம் பண்ண? நோன்பா அனுகாரம் பண்ணலாமே. அங்க இருக்கிற இடைச்சிகள்லாம் நோன்பு நோத்திருக்கார்கள். அதை போல நாமும் நோன்பு நோற்று கண்ணனை பத்தியாக வேணும்னு தானே நமக்கு ஆசை. அப்ப நாமும் நோன்பு நோக்கலாம்னு ஆண்டாள் திருவுள்ளத்தில் கொண்டாள். அதனாலதான் மார்கழி 30 நாட்களும் தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொள்ளுகிறாள். அனுகாரம், பாவனா பிரகர்ஷம். தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக கொண்டு தன் கூட இருக்கிற பெண்கள் எல்லாரையும் இடைச்சிகளாக கொண்டு தான் ஊரான சிவல்லிபுத்தூரையே கோகுலமா நினைச்சுனுட்டா. உள்ள இருக்கிற வடபெருங்கோயிலுடையானையே கண்ணனாக கொண்டாள். வடபெருங்கோயிலானுடைய சந்நிதியே நந்தகோபாலனுடைய திருமாளிகையாக கொண்டு விட்டாள். எல்லாம் மாறிப்போச்சு. நம்ம மனசுல நினைக்கிறது தானே. இதுக்கு உபனிஷத்து திருஷ்டி விதின்னு சொல்லும். ஒன்ன மாதிரி நம்ம மத்தொன்னையே நினைச்சுக்கிறது. இப்ப நமக்கு கருத்த மேகம் கண்ணில் படுறது, மேகம்தான் கண்ணில் படும். பகவான் அந்த மாதிரி நம்ம முன்னாடி நிற்க மாட்டார். ஆனா அந்த திருஷ்டி விதி என்ன சொல்லும்னால், கருப்பு மேகத்தை பார்த்துட்டு இதை போலத்தான் கருத்த திருமேனியோட கண்ணன் இருப்பான்னு தியானம் பண்ணிக்கோணும். அப்படின்னா ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கொள்ளுகிறோம் இல்லையோ. அதுக்குன்னுட்டு நம்ம வீட்டுக்கு ஆறான ஒருத்தர் வந்திருந்தாள்னா நீங்க வேற யாரோ நினைச்சுட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏதோ திருஷ்டி வீதியில் இதெல்லாம் நன்னா இருக்குமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு தப்பு தப்பா யாரையானு புரிஞ்சிக்கூடாது. கண்ணன் மேகத்தை ஒத்த திருமேனி படைத்தவன்னா அப்படி நினைத்து கொள்ளலாம். அதே போல இப்ப ஆண்டாளும் தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக கொண்டாள். கூட இருக்கிறவாள் எல்லாரும் இடைச்சிகளா நினைச்சுனுட்டா. ஆண்டாள் நடக்கிறாள், பேசுகிறாள், பழகுகிறாள், உடை உடுத்துகிறாள், கோடாலி முடிச்சு போடுகிறாள். எல்லாமே இடைச்சியாட்டம். இடம் நடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டதுன்னு பூர்வர்கள் சாதிக்கிறார்கள். இடை நடை, அவன் நடக்கிறதே இடைச்சி ஆட்டம். இடைமுடி, அவ முடிச்சு கொண்ட போட்டுக்கிறதே இடைச்சி ஆட்டம் போட்டுக்கிறா. இடைப்பேச்சு, அவ பேச்சு பிராமண பாஷையே இல்லை, இடைப்பேச்சா மாறிவிட்டது. முடை நாற்றம், இதெல்லாம் கூட வேஷம் போட்டு மாற்றினுடலாம். ஆனா அவ திருமேனி கிட்டக்க போய் மோந்து பார்த்தால் எப்ப பார்த்தாலும் வெண்ணையும் மோரும் நாற்றம் வீசுகிறது. அது அவர்களுக்குத்தான் வரும். எப்ப பார்த்தாலும் மோர் வெண்ணையோட பழகி இருந்தாத்தானே உடம்புல அந்த நாற்றம் வரும். ஆண்டாளுக்கு அதே நாற்றம் வீசித்து இப்ப கிருஷ்ண பக்தி உள்ளத்துல குடிகொண்டது. அது பீரிட்டு கொண்டு வாய் வழியே வந்தது. அதைத்தான் சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவைன்னு கொண்டாடுகிறோம். ஆக 30 நாட்கள் மார்கழி மாசத்தில் இடைச்சிகள் அவர்கள் மார்கழி நோன்பு நோற்றார்கள். அதையே சிவல்லிபுத்தூரில் இருந்து கொண்டு ஆண்டாள் தான் பண்ணுகிறாள். பண்றாள்னா அவ பண்ணிட்டு மட்டும் போயிருக்கலாம். இப்ப இடைச்சிகள்லாம் 30 நாளைக்கு 30 பாட்டு பாடு வைக்கல. ஆனா ஆண்டாள் 30 பாசுரங்கள் திருப்பாவை பாடியிருக்கா. அதுலதான் இடைச்சிகளை காட்டில ஆண்டாளுக்கு உண்டான ஏற்றம். ஏன்னா அவர்கள் ஒரு பாசுரம் எழுதி வச்சிருந்தா நாம் அதை பார்த்து கடைப்பிடிப்போம். ஆனா ஆண்டாள் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற படியால தான் நம்மால முடியாது. மற்றொரு கேள்வி வரும், அப்ப ஆண்டாள் மார்கழி நோன்பு நோக்கரிச்சே என்ன பண்ணாலோ அதெல்லாத்தையும் நாம பண்ணணுமாங்கிற கேள்வி வரும். அப்படி யாரும் இப்ப வழக்கத்துல வச்சிருக்கிறதா தெரியல. நம்ம சிஷ்டாச்சாரமும் இருக்கிறதா தெரியல. மார்கழி மாசம்னாலே நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னா கார்த்தால தனுர்மாசத்துக்கு இங்கே வந்த உடனே நிறைய நெய் குத்தித்தான் பொங்கலே தரார். அப்புறம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடினா பாசுரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அவர்கள் நோன்பு நோற்றார்கள். நாம நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு நோற்று பாடின பிரபந்தத்தை திரும்பச் சொன்னால் போதும். ஆண்டாள் நோன்பு நோற்றாள், கிருஷ்ணானுகிரகம் பெற்றாள். நாம் ஆண்டாள் அனுகிரகம் பெற்றால் கிருஷ்ணன் அனுகிரகிப்பான் என்று தெரிந்து கொண்டாலே போதும். இதுதான் நமக்கு இருக்கிற நோன்பு. ஆனா அந்த நோன்பை இந்த மாசம் மட்டும் பண்ணக்கூடாது, 12 மாசங்களும் இருக்க வேண்டும். இந்த நோன்பு உடல் நோன்பாக இருந்தவனா 1 மாசம்னு வச்சுக்கலாம். மனசால நோன்பு நோத்தா என்னைக்குமே வச்சுக்கணும் இல்லையோ. அதனாலதான் திருப்பாவை நித்தியானுசந்தானத்துல சேர்த்துட்டா பாருங்க. இந்த திருப்பாவை பிரபந்தம் மட்டும் நித்தியப்படி 365 நாள் சொல்லணும்னு விட்டாளேன்னா அது 30 தப்பாமே இல்லை, 360 தப்பாமே.
ஒரு ஆண்டு முழுக்க விடாமல் திருப்பாவையை ஓத வேண்டும். பாவனா பிரகர்ஷத்தாலே ஆண்டாள் 30 பாசுரங்களை பாடுகிறாள். இவள் பாடுகிறாள்னா யாராக பிறந்திருப்பள்? ஆண்டாள் யாருடைய அவதாரம்? ஆழ்வார்கள்லாம் ஓரொரு நித்திய சூரியனுடைய அம்சமாக பிறக்கிறார்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ திருமழிசை ஆழ்வார் அவர் சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக பிறந்தார். அதே போல பெரியாழ்வார் அவர் கருடனுடைய அம்சமாக பிறந்தார். நம்மாழ்வார் விஷக்சேனருடைய அம்சமாக பிறந்தார். இப்படின்னு ஒன்னொன்னு சொல்லுகிறோம். ஆதிசேஷன் அம்சமாக ராமானுஜர் பிறந்தார். இதை போல ஆண்டாள் எந்த அம்சமும் இல்லை. பூமி பிராட்டி கீழே வந்து பிறந்தாள். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியாரிலே பூமாதேவியே கீழே வந்து பிறந்தாளாம். வராகப் பெருமானிடத்தில் பூமி பிராட்டி நிறைய அர்த்தங்களை கேட்டுக்கொண்டாள். இப்போ மற்றொரு கதை சொல்றேன். ஆண்டாள் எதுக்காக திருப்பாவை பாடினாள்னு பார்த்துட்டோம். அந்த ஆண்டாளாறு திருப்பாவையில என்ன கதையை சொல்லியிருக்காள் ஆண்டாள்னா, ஆண்டாள் வேறல்லள், வராகப் பெருமானையே பற்றி கிடந்த பூமாதேவி வேறல்லள். திருஷ்டுவேவ ஜனகிதம் திருஷ்டுவேவ, ஜனங்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பூமி பிராட்டி பிரார்த்திக்கிறாள். வராகனுடைய கதை தெரியும். கிரண்யாக்ஷன்கிற அசுரன் வராகப் பெருமான் அவதாரம் பண்றதுக்கே காரணமாக இருந்தவன். இந்த அசுரன் கொண்டு போய் பூமாதேவியை ஒரு படவையாட்டம் அடித்து கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ள மறைச்சி வச்சுட்டான். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். அப்படி பூமாதேவி போய் சமுத்திரத்துக்குள்ள அகப்பட்டுண்ட உடனே பெருமான் பார்த்தார். வராகப் பெருமானாக அவதரித்தார். கிரண்யாக்ஷனை கொன்றார். பூமாதேவியை இடர்ந்தெடுத்து ரட்சித்து விட்டார். தன்னுடைய திருமடியில் அமர்த்தி கொண்டு, தேவி ஆஸ்வாசப்பட்டியா, கவலை இல்லையா என்று கேட்டார். என்ன ரட்சிச்சுட்டீர்? கவலை இல்லை. ஆனால் என்னிடத்தில் வாழ்கிற லட்சோபலட்சம் மக்களை எப்படி ரட்சிக்கப் போகிறீர்? என்ன ஒரே நிமிஷத்தில் வராக பெருமானா தூக்கி எடுத்துட்டீர். ஆனால் அந்த மாதிரி சம்சாரம் என்னும் கடல்லேருந்து மக்களை தூக்கிவிட முடியாது. தண்ணீர் கடல்லேருந்து என்ன தூக்கி விடலாம். ஆனால் பிறவி என்னும் பெருங்கடலிலே இவர்கள் துன்பப்படுகிறார்கள். இவர்கள் வெளியில் வருவதற்கு என்ன வழி சொல்ல போகிறீர்? பெருமானுக்கு பகு ஆனந்தம். ஸ்ரீதேவி கேட்கலே, வேற யாரும் கேட்கலே. பூமாதேவின்னா மக்களிடத்தில் ஆதரத்தோடே கேட்டாள். தன்னை ரட்சிச்சுட்டா போரும்னு விட்டுட்டாளா? சீதையை ராமன் போய் ரட்சிச்சுன்னு வந்தார். என்ன ரட்சிச்சுட்டீர்? மற்ற எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவ கேட்கல. ஆனால் இப்போ ஆண்டாள் கேட்கிறாளே, பூமி பிராட்டி கேட்கிறாள்னா அது நாச்சியார் ஸ்ரீதேவியை காட்டிலும் பூமாதேவிக்கு உண்டான தனிச்சிறப்பு. பெருமான் பார்த்தார், சரி இவளுக்கு நல்லது சொல்லுவோம், இவள் மூலம் உலகத்துக்கு நல்லது சொல்லுவோங்கிறதுக்காக ஸ்வசச்ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம், வாயினால என் திருநாமங்களை பாடச் சொல், மனத்தால என் திருவுருவத்தை நினைக்கச் சொல், கைகளைக் கொண்டு புஷ்பங்களை சேர்த்து அர்ச்சனம் பண்ணச் சொல், இந்த மூணையும் உன் அடியார்களை பண்ணச் சொல், அதன் மூலம் அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். ஸ்வசச்ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம். இதை அனந்தாழ்வான்கிற மகாச்சாரியர் கோதா சதுஷ்லோகிங்கிற பிரபந்தத்தில் தெரிவிக்கிறார். இந்த அர்த்தத்தை நன்னா ஆண்டாள் பூமி பிராட்டி கேட்டுண்டாள். அவளே சிவல்லிபுத்தூரிலே திருவவதாரம் பண்ணி இதே அர்த்தத்தை தான் திருப்பாவை முழுக்க எப்பப்படி சொல்ல வேண்டுமோ அப்பப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாள். இது நேர சொன்னது 5வது பாசுரம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு இருக்கொல்லையோ, அதுதான் நேர சொன்னது. அங்கே வராகப் பெருமான் என்ன அர்த்தத்தை உபதேசித்தாரோ அதை அப்படியே ஆண்டாள் இவ்விடத்திலே உபதேசித்துள்ளாள். ஆண்டாள் பிறப்பு ஏதுக்குன்னு பார்த்தால் பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக. இவளே பூமி பிராட்டி தான். விஸ்வம்பரஸ்ய தயிதா. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், விஸ்வம்பரனான எம்பெருமானுக்கு தேவி, தேவரீர்தான் தயிதா. தயிதான்னா ஆசை மனைவின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தையத்தையான தேவரீருக்கு என்ன பேர் வந்துடுத்து? ததேக நாமாசி. அதனால் அந்த பெயரிலேயே தேவரீர் வழங்கப்படுகிறீர். அவன் விஸ்வம்பரன், பிராட்டி விஸ்வம்பரா. விஸ்வம்பரன் விஸ்வத்தையே தாங்கின்றிருக்கிறவர் தான் பெருமாள். பூமி பிராட்டி அவரையும் சேர்த்து தாங்குறாளோ இல்லையோ. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ராமன் எல்லாரையும் தாங்குறவர் தான். ராமன் ஆறு தாங்கிட்டு இருக்கா? கீழே இருக்கிற பூமி தான். ஆக பூமி பிராட்டி தான் நம்மனைவரையும் தாங்குகிறாள். பெருமானையும் தன் திருமார்பாலே தாங்குகிறாள். தன் திருமேனி முழுக்க பெருமான